பீஷ்மா பருவம் எடுத்த அமல் நீரத் அடுத்து ஃபகத் ஃபாசிலே குஞ்சக்கா போப்பனி வச்சு ஒரு படம் ஒன்னு பண்ண போறாரு. இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இப்ப வந்துருச்சு. அனுபமாவோட லாக்டவுன் படத்துக்கான டீசர் நாளை காலைல 11 மணிக்கு வரப்போகுது. தக்லைஃபோட பாண்டிச்சேரி ஷூட்டிங் இப்ப முடிச்சிட்டாங்க. 40 நாளே இந்த படத்துக்கான 60% ஷூட்டிங்க முடிச்சிட்டாங்க. மணிரத்னம் ப்ராப்பரா பிளான் பண்ணி ஷூட்டிங்கே செம ஃபாஸ்டா எடுத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்த படத்துக்கான ஷூட்டிங் அப்ராடு கேரளாவில எல்லாம் நடக்க போகுது. கல்கி மூவில கமல் அவருக்கான டப்பிங்கே இப்ப ஆரம்பிச்சுட்டாரு. அவர் டப்பிங் பேசுற ஒரு போட்டோவும் ரிலீஸ் ஆயிருக்கு. விடுதலை 2 படம் ஃபர்ஸ்ட் ஜனவரில வரும்னு சொன்னாங்க. அப்புறம் ஷூட்டிங் இன்னும் முடியல, சம்மர்ல வரும்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னும் ஷூட்டிங் முடியல, படம் வர்றதுக்கு இன்னும் லேட் ஆகும்னு சொன்னாங்க. இப்போ இந்த படம் தீபாவளிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு டாக்ஸ் போகுது. ஏற்கனவே விடாமுறிச்சு கங்கவாலாம் தீபாவளிக்கு வரதான் டார்கெட் பண்றாங்க. இப்போ இந்த படமும் அந்த லிஸ்ட்ல வரும் போல. குட் பேட் அக்லிக்கான ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சிட்டாங்கன்னு நேத்திக்கே நான் சொன்னேன். இப்போ இந்த ஷெட்யூலுக்கு அப்புறம் ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித்தை பத்தி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அவரை புகழ்ந்து போட்டிருக்காரு. அண்ட் ஒரு புது ஸ்டில்லும் ரிலீஸ் ஆயிருக்கு. துப்பாக்கியோட பிகின் தி சீன் வீடியோ ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்கு. யூடியூப்ல இது இருக்கான்னு தெரியல, ஆனா ட்விட்டர்ல இருக்கு. ஒரு சின்ன வாழைப்பழ காமெடி சீனு. தளபதி ஃபுல்லா அரசியலுக்கு போயிட்டா எப்படி விக்ரம் 2ல கேமியோ பண்ண முடியும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா அவரு கேமியோவுக்கு வந்துருவாரு. ஏன்னா தளபதி கிட்ட கேட்காம லோக்கி இந்த முடிவை எடுத்திருக்க மாட்டாரு. சோ கேமியோவுக்கு அவர் வந்துருவாரு. கங்குவாக்கான ஃபுல் ஒர்க் இந்த ஆகஸ்ட்ல முடிஞ்சிடும்னு சிவா சொன்னாரு. அப்ப படத்தை செப்டம்பர்ல கொண்டு வரலாமேன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது நான் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்றேன், படம் செப்டம்பருக்குலாம் ரெடி ஆயிடும்னு. ஆனா அவங்க தீபாவளிக்கு தான் டார்கெட் பண்றாங்க. விடாமுறிச்சி சாங்ஸ் பத்தி கேக்குறீங்க. சாங்ஸ் இப்ப வர வாய்ப்பு இல்ல, ஃபர்ஸ்ட் லுக் தான் வரும். பென்ஸ் மூவில சூர்யா கேமியோ பண்ண போறதா சொல்றாங்க. இல்ல ரோலக்ஸ் மாதிரி ஒரு கேரக்டர் இந்த மூவில கேமியோ பண்ணணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையான கேக்குறீங்க. அதெல்லாம் எதுவுமே இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இதெல்லாம் இப்போதைக்கு வர ரூமர் தான். நான் கன்ஃபார்ம் ஆனா நானே சொல்லுவேன். அஜித் புது டைரக்டர் கூட படம் பண்ண மாட்டாரு, ஓல்டு டைரக்டர் கூட தான் படம் பண்றாருன்னு ஒருத்தர் சொல்லிருக்காரு. கச்சினோத்து கூட அஜித் ஜாயின் பண்ணும்போது கச்சினோத்து அப்போன்னு பெரிய டைரக்டர் இல்ல, அதே மாதிரி தான் பாதிக்கும். இவங்க எல்லாம் அஜித்துக்கு புதுசு தான். அமரன் ஓடிடி பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கு ப்ராப்பரான அப்டேட் இன்னும் வரல, நான் வந்ததும் சொல்றேன். மிஷ்கின் சூர்யா கம்பா வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போதைக்கு சான்ஸ் இல்ல, மேபி ஃபியூச்சர்ல வரலாம். ஏதாச்சும் ஒரு நல்ல வெப் சீரிஸை கேட்டிருக்காரு. இப்ப ரீசெண்டா கியாங் சாங் கிரியேச்சர்னு ஒரு கொரியன் சீரிஸ் ஒன்னு தமிழ் டபுள பார்த்தேன். நல்லா தான் அது இருக்கு, ஆனா ஸ்லோவா போகும். மத்தபடி நல்லா இருக்கும், வேணா அதை ட்ரை பண்ணி பாருங்க. மகான் படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்ல அனிருத்தோட பேர் தான் போட்டிருக்கும். அப்புறம் எப்படி சந்தோஷ் நாராயணன் உள்ள வந்தாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் அபிஷியல் போஸ்டர் எதுலயும் அனிருத் பேரை நான் பார்க்கல. சோ நீங்க பார்த்தது ஃபேன் மேடா இருக்கலாம். நான் செக் பண்ணி பார்த்த எல்லா போஸ்டர்லயும் சந்தோஷ் நாராயணன் பேர் தான் போட்டிருக்கு. சூர்யா 43 என்னாச்சு, வாடிவாசல் அப்டேட் கேக்குறீங்க. ரெண்டுத்துக்குமான அப்டேட்டுமே இப்போதைக்கு இல்ல. சூர்யா 43 போஸ்ட் பண்ண அபிஷியலா சொல்லிட்டாங்க. விடுதலை 2க்கு அப்புறம் தான் வாடிவாசல் அப்டேட்டும் வரும். தங்களான அப்டேட். விக்ரமோட அடுத்த படம் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. விக்ரமோட அடுத்த படம் வீரதீர சூரன், அதுக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. தங்களானுக்கான ரிலீஸ் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. நான் கன்ஃபார்ம் ஆனது சொல்றேன். AK 64 சிவா டைரக்ஷன் பண்ணுவாரா இல்ல ஹச்சினோத்தான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போதைக்கு சிவா பேர் தான் இருக்கு, ஆனா ஹச்சினோத்தோட காம்போவும் ஃபியூச்சர்ல வரும். இந்தியன்ல இருந்த எல்லா ஆக்டர்ஸும் இந்தியன் 2லயும் இருப்பாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா இருந்துதான் ஆகணும், ஏன்னா அதோட ப்ராப்பர் கண்டினியூங்கிறப்போ நிறைய கேரக்டர்ஸ் மிஸ் ஆச்சுன்னா அது லாஜிக் மிஸ்டேக்கா மாறும். தாமிரபரணி பூஜையெல்லாம் எந்த OTTல இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரெண்டும் சன் நெக்ஸ்ட்ல இருக்கு. கல்கி OTT பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கான அப்டேட் இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ணல, நான் அப்டேட் வந்தா சொல்றேன். இந்தியன் 2 வில்லன் யாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவங்க அதை மென்ஷன் பண்ணல, மேபி SJ சூர்யாவா இருக்கலாம். ஒரு சில மூவிஸ் கொடுத்து இதோட பார்ட் 2 பத்தி கேட்டிருக்காரு. இப்போதைக்கு இதுல ஜாக்சன் துரை 2 வரப்போகுது. மரகத நாணயம் 2க்கான ஒர்க் போகுது. மத்த எதுவும் இப்போதைக்கு ஆரம்பிக்கிற மாதிரி இல்ல. இந்தியன் 2 ஆடியோ லான்ச்சை கலைஞர் டிவி வாங்கிட்டாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்தியன் 2வோட ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் ரெட்ஜென்ட் தான். சோ அவங்க வாங்கலாம் தேவையில்ல, அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆனா ஆடியோ லான்ச்சை யாரு போடுவாங்கன்னு இன்னும் தெரியல. சன் டிவியா இல்ல கலைஞர் டிவியான்னு. காஞ்சனா 1, 2, 3ல எல்லா சாமியாவும் காமிச்சிட்டாங்க. இப்ப 4ல எந்த சாமியை காமிப்பாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவாங்க போல. சூதுகவும் 2 ரியல் எஸ்டேட் அண்ட் ஜூன் டு அக்டோபர் வரைக்கும் பெரிய மூவிஸோட ரியல் எஸ்டேட்டை கேட்டிருக்காரு. நான் இதுக்கு தனி வீடியோ போடுறேன். சூதுகவும் 2 ரிலீஸ் அப்டேட் இன்னும் வரல. டாப் 10 கிரைம் த்ரில்லர் மூவிஸை ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஸ்கிரீன்ல போடுறேன். இதான் ஃபர்ஸ்ட் செகண்ட்னு இல்ல, எல்லாம் அதுல பெஸ்ட் தான். ஹிந்தி ஹீரோயின்ஸை ஏன் தமிழ்ல அறிமுகப்படுத்த மாட்டாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆல்ரெடி எல்லாம் உள்ள வந்துட்டாங்க. வலிமையில ஹுமா குரேஷி வந்தாங்க. கங்குவால திஷா பட்டானி வந்திருக்காங்க. துப்பாக்கி ராம் சினிமால ரிலீஸ் ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது கரெக்டா தெரியல, ஆனா கில்லி படம் மாதிரி நிறைய இடத்துல இது ரிலீஸ் ஆகுது. நயன்தாராவோட அடுத்த படம் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அடுத்த படத்துக்கான ஒர்க் போகுது. வேற புது அப்டேட் ஒன்னும் வராம இருக்கு. சிவலிங்கா படம் ஹிட்டா ஃபிளாப்பான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படம் பெருசா போகல. போர் தொழில் எடுத்த விக்னேஷ் இப்ப என்ன பண்றாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. திரும்ப அசோக் செல்வனை வச்சுதான் ஒரு படம் பண்ண டாக்ஸ் போகுது. கருப்பர் நகரம் பிரேக்கிங் நியூஸ்லாம் எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கான அப்டேட்லாம் ஒன்னும் வரல. இது இப்போதைக்கு வர வாய்ப்பு இல்ல போல. கூலி படத்துக்கான அப்டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஜூன் 10 இதுக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்குது. அதான் இப்போதைக்கு இருக்கிற அப்டேட். இந்த கமெண்ட்டுக்கான பதில் நான் ஏற்கனவே சொன்னேன். சோ நீங்க வீடியோ ஃபுல்லாவே பாக்குறது இல்ல போல. 2 டேஸ்க்கு முன்னாடி போட்ட வீடியோல இதுக்கான பதில் இருக்கு. விஷாலோட அடுத்த படம் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. துப்பாரிவலம் 2 தான், அதுக்கான ஒர்க் ஆரம்பிக்க போறாங்க. இந்தியன் 1ல ரகுமான், இந்தியன் 2ல அனிருத். இதுல என்னோட சாய்ஸை கேட்டிருக்காரு. நான் இதுக்கு படம் வந்ததுக்கு அப்புறம் தான் பதில் சொல்லணும். ஏன்னா அனிருத் இந்தியன் 2ல என்ன பண்ணிருக்காருன்னு படம் வந்தாதான் தெரியும்.
கோட்டோட சேட்டலைட்டை ஜி தமிழ் வாங்கிட்டதா சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது உண்மைதான், நானும் சொல்லியிருப்பேன். 3 வருஷமா வீடியோ போடுறீங்க, 1300 வீடியோ போட்டிருக்கீங்க, ஆனா ஏன் கொஞ்சம் பேர் தான் பாக்குறாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கான பதில நீங்க தான் சொல்லணும். நிறைய பேர் நான் பண்ற நிறைய விஷயத்த பண்றது இல்ல, உங்களுக்காக நான் செய்யறேன். இருந்தாலும் எனக்கான சப்போர்ட் கம்மியா தான் இருக்கு. இன்னைக்கு ஒருத்தர் பர்த்டேக்கு விஷ் பண்ண சொல்லியிருக்காரு, அவருக்கு ஹாப்பி பர்த்டே. இன்னைக்கு கேம் உண்டு. கேம் வந்து இன்னைக்கு கொஸ்டின், ஒரு முருகதாஸோட படத்தை அஜித் தவற விட்டாரு, அந்த படம் பெரிய ஹிட், அது என்ன படம்னு சொல்லுங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.